வணக்கம் சகி. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? சொல்லப்போனா நாம எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுல நாம எங்க இருக்கோம்னு தான் தெரியல, இல்லையா? நிஜமா சொல்லுங்களேன். காலையில அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூளை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுது. கண்ணை திறந்த உடனே, ஐயோ பால் வந்துடுச்சா, இன்னைக்கு டிஃபனுக்கு மாவு இருக்கா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்து விடுறது, நேத்து துவைச்ச துணி காய போடணுமே, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். நமக்குன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, ஒரு லீவு நாள் கிடையாது. மத்தவங்களுக்கெல்லாம் லீவு நாள் தான் நமக்கு வேலை இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சொல்ல போனா லீவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு மறந்து போச்சு சகி. மத்தவங்க விருப்பம், மத்தவங்க சந்தோஷம், வீட்டு வேலைன்னு ஒவ்வொன்னுக்கும் ஓடி ஓடி கடைசியில எனக்கு என்ன பிடிக்கும், நான் கடைசியா எப்ப நிம்மதியா ஒரு கப் காஃபி குடிச்சேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. நம்மள நாமளே ஒரு மெஷின் மாதிரி மாத்திக்கிட்டோம். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், ஒரு வண்டி ஓடணும்னா அதுல பெட்ரோல் இருக்கணும், அதுக்கு அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நாம சந்தோஷமா நிம்மதியா இருந்தாதானே நம்ம குடும்பத்தை இன்னும் அன்பா கவனிச்சுக்க முடியும். நம்ம முகம் வாடி இருந்தா வீடு எப்படி பிரகாசமா இருக்கும்? அதனாலதான் சகி, இந்த ஓயாத ஓட்டத்துக்கு நடுவுலையும் எனக்காக நான் எப்படி நேரத்தை ஒதுக்குறேன், என் மனசை எப்படி புத்துணர்ச்சியா வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ற ஒரு 5 எளிய ரகசியங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இது உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். என்ன சகி, இன்னைய வீடியோக்குள்ள போலாமா? ரகசியம் 1, உங்களை நீங்களே கொண்டாடுங்க. செல்ஃப் லவ். நம்மள் பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு சகி. மத்தவங்க நம்ம சமையலை பாராட்ட மாட்டாங்களா, நாம வீட்டை இவ்வளவு அழகா அடுக்கி வச்சிருக்கோமே, அதை யாராவது கவனிப்பாங்களான்னு ஒரு சின்ன ஏக்கம் நமக்குள்ள எப்பவும் இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை இன்னைக்கு சாப்பாடு பிரமாதம்னு சொல்லிட்டா அன்னைக்கு முழுக்க அந்த சந்தோஷத்துல மிதப்போம். ஆனா அவங்க சொல்லலைன்னா அன்னைக்கு முழுக்க மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். இனிமே அந்த அங்கீகாரத்துக்காக நாம ஏன் மத்தவங்க கிட்ட காத்துக்கிட்டு இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரு மேனேஜர் செய்ய வேண்டிய வேலைய, ஒரு ஷெஃப் செய்ய வேண்டிய வேலையன்னு அத்தனையையும் ஒத்த ஆளா நம்ம பாக்குறோம். இவ்வளவு கஷ்டப்படுற நமக்கு நாமளே ஒரு சின்ன ஷொட்டு கொடுத்துக்க கூடாதா? இன்னைக்கு நீங்க வச்ச ரசம் சூப்பரா வந்திருக்கா, உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, அடியே இன்னைக்கு ரசம் சும்மா அட்டகாசமா வச்சிருக்கேடி, நீ நிஜமாவே ஒரு கைராசிக்காரி தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஐஸ் வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. நம்மள நாமளே நேசிக்க ஆரம்பிச்சாதான் சகி, மத்தவங்க நம்மள மதிக்கலையேங்கிற அந்த மன வருத்தம் குறையும். உங்களுக்காக ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறதோ இல்ல ஒரு சின்ன பூ வாங்கி தலையில வச்சுக்கிறதோ தப்பு கிடையாது. இதெல்லாம் எதுக்கு? குடும்பத்துக்காக சேமிக்கலாம்னு யோசிக்காதீங்க. குடும்பத்தோட அதிஸ்தானமே நீங்க தான். அந்த அதிஸ்தானம் ஸ்ட்ராங்கா சிரிச்ச முகத்தோட இருக்கணும்னா உங்களுக்கு நீங்க கொடுக்கிற அந்த சுய அன்பு ரொம்ப முக்கியம். கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது உங்க முகத்துல இருக்கிற சுருக்கத்தையோ இல்ல கருவளையத்தையோ பார்க்காதீங்க. இவ்வளவு பொறுப்புகளை தாங்குற அந்த முகத்துல இருக்கிற தன்னம்பிக்கைய பாருங்க. உன்னால முடியும், நீ சூப்பரா பண்ற அப்படின்னு தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க சகி, உலகத்திலேயே உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்க வேண்டிய முதல் ஆள் நீங்க தான். ரகசியம் 2, மனசு விட்டு பேசுங்க. லெட் இட் அவுட். நாம எல்லாருமே ஒரு நடமாடும் லாக்கர் மாதிரி ஆகிட்டோம் சகி. மனசுக்குள்ள 1000 கவலைகள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சொல்ல நினைச்ச வருத்தங்கள்னு எல்லாத்தையும் உள்ளேயே போட்டு பூட்டி வச்சிடுறோம். இத வெளியே சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்ல நம்ம கவலைய சொல்லி ஏன் மத்தவங்கள சங்கடப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சே நம்ம மனச ஒரு பாறாங்கல்லு மாதிரி மாத்திடுறோம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, குக்கர்ல பிரஷர் அதிகமானா விசில் வந்தே ஆகணும், இல்லனா அது வெடிச்சிடும். நம்ம மனசும் அப்படித்தான். எல்லாத்தையும் உள்ளேயே வச்சிருந்தா அது ஒரு கட்டத்துல கோபமாவோ இல்ல எரிச்சலாவோ நம்ம குடும்பத்து மேலேயே திரும்பிடும். அப்புறம் தேவையில்லாத சண்டைகள் தான் வரும். அதனால உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி மாதிரி ஒருத்தரை வச்சுக்கோங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே கூட வளர்ந்த தோழியா இருக்கலாம், இல்ல உங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற கணவரா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சங்கடத்தையோ இல்ல உங்களை காயப்படுத்தின ஒரு விஷயத்தையோ மனசு விட்டு பேசிடுங்க. இன்னைக்கு ஏனோ தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணி பேசுறதுல கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கே, அது உலகத்துல எந்த மருந்தாலையும் தர முடியாது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்க மனசு ஒரு பஞ்சு மாதிரி லேசாகிடும்.
ஒருவேளை எனக்கு அப்படி பேசுறதுக்கு யாருமே இல்லையேன்னு நீங்க நினைச்சா ஒரு நோட்டு புத்தகம் எடுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுங்க. உங்க கோபம், அழுகை, ஆசை எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல கொட்டி தீத்துடுங்க. எழுதி முடிச்சதும் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. அன்னைக்கு உங்களுக்கே ஒரு புது தெளிவு கிடைக்கும். மனசுங்கிறது ஒரு அழகான தோட்டம் சகி. அதை குப்பை தொட்டியா மாத்தி எதையும் உள்ள தேக்கி வைக்காதீங்க. அப்பப்போ பேசி மனசை திறந்து காத்தோட்டமா வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கீங்கன்னு. ரகசியம் 3. வீட்டை மியூசியமா மாத்தாதீங்க. நம்மள பல பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் சகி. வீடு எப்பவும் ஒரு விளம்பரத்துல வர்ற மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும். ஒரு பொருள் கூட இடம் மாறக்கூடாது. சோஃபா விரிப்புல ஒரு சுருக்கம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கையில ஒரு துணியை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு தூசி இருக்கான்னு தேடி தேடி தொடச்சுக்கிட்டே இருப்போம். சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு ஒரு பொம்மையை அங்க போட்டாலோ, இல்ல கணவர் ஆபீஸ்ல இருந்து வந்து ஒரு பேப்பரை தப்பா வச்சாலோ நமக்கு உடனே கோபம் பொத்துக்கிட்டு வரும். இப்பதானே கிளீன் பண்ண, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கத்த ஆரம்பிச்சிடுவோம். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சகி. நாம வாழ்றது ஒரு வீடு, யாரோ வந்து பார்த்துட்டு போற மியூசியம் கிடையாது. வீடுன்னா அங்க சில பொருட்கள் கலைஞ்சுதான் இருக்கும். குழந்தைங்க இருந்தா அங்க சத்தம் இருக்கத்தான் செய்யும். வீடை ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நாம போடுற அந்த எக்ஸ்ட்ரா உழைப்பு தான் நம்ம மன அழுத்தத்தை அதிகமாக்குது. வீட்டை தொடச்சு சுத்தம் பண்றதுல காட்டுற அக்கறைய அந்த வீட்ல இருக்கிறவங்க கூட உட்கார்ந்து பேசுறதுல காட்டலாமே. ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சகி, என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியாம நம்ம படுத்துட்டா அன்னைக்கு வீடு கொஞ்சம் குப்பையாதான் இருக்கும். அதுக்காக வானம் இடிஞ்சு விழுந்துடாது. சரி போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை விட்டு கொடுக்க பழகுங்க. வீடு சுத்தமா இருக்கிறத விட அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க நிம்மதியாவும் சிரிச்ச முகத்தோடவும் இருக்கிறது தான் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த பெர்ஃபெக்ட் இல்லத்தரசியா இருக்கணுங்கிற கட்டாயத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இயல்பா இருங்க. அந்த சின்ன சின்ன கழிதல்கள் தான் அந்த வீடு உயிரோட்டமா இருக்குங்கிறதுக்கு அடையாளம். நிம்மதி முக்கியம் சகி, நீட்னஸ் அப்புறம் பாத்துக்கலாம். ரகசியம் 4. அந்த 20 நிமிஷம் அது எனக்கானது. மீ டைம். என்னது, எனக்காக ஒரு 20 நிமிஷமா? அதுக்கெல்லாம் எங்க சகி நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதுல விழுது. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, இந்த 20 நிமிஷம்தான் உங்களை நாள் முழுக்க ஒரு எனர்ஜி பாம் மாதிரி ஓட வைக்க போற ரகசியம். நம்ம வீட்ல இருக்கிற போனை சார்ஜ் போடலன்னா அது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் மனசும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மத்தவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருந்தா நம்ம பேட்டரி சீக்கிரம் தீந்து போயிடும். அப்புறம் தான் நமக்கு தேவையில்லாத எரிச்சலும் சோர்வும் வருது. இதை எப்படி பண்ணலாம் தெரியுமா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க கஷ்டப்பட்டு சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். காலையில எல்லாரும் ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு அமைதி நிலவும் பாருங்க. அந்த நேரத்துல ஒரு 20 நிமிஷம் போனை எடுத்து ஒரு ஓரமா வச்சிடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பக்கம் அன்னைக்கு போகவே போகாதீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கப் காஃபியோ இல்ல டீயோ போடுங்க. அது ஆறி போகாம அவசரமா குடிக்காம ரசிச்சு ஒவ்வொரு சிப்பா குடிங்க. இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழைய பாட்டை போட்டுட்டு சும்மா கண்ணை மூடி உட்காருங்க. எதுவுமே வேணான்னா அந்த 20 நிமிஷம் ஒரு குட்டி நடைப்பயிற்சி போங்க. இந்த நேரத்துல சமையல் பத்தியோ மளிகை ஜாமான் லிஸ்ட பத்தியோ யோசிக்கவே கூடாது. இந்த 20 நிமிஷம் நான் ஒரு இல்லத்தரசி இல்ல, நான் ஒரு அம்மா இல்ல, நான் யாருக்கும் மனைவி இல்ல, நான் வெறும் நான் மட்டும்தான் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. இந்த சின்ன இடைவேளை உங்க மனசுக்கு ஒரு பெரிய ரீஃப்ரெஷ் பட்டன் அழுத்தின மாதிரி இருக்கும் சகி. அந்த 20 நிமிஷம் முடிஞ்சு நீங்க வேலைக்கு திரும்பும் போது பாருங்க, ஒரு புது வேகம் உங்ககிட்ட இருக்கும். உலகமே தலைகீழா மாறினாலும் அந்த 20 நிமிஷத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக நீங்க ஒதுக்கின நேரத்தை வேற யாரும் உங்களுக்கு தரமாட்டாங்க. ரகசியம் 4. இயற்கையோட கொஞ்சம் இணையும் நேரம். நாம எப்பவும் வீட்டுக்குள்ளேயே அந்த 4 செவுத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும் இல்லையா? சமையலறை, ஹால், பெட்ரூம் இதையே சுத்தி சுத்தி வர்றதுனால நம்ம மனசு ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி ஆயிடும். இதுல இருந்து வெளியே வரணும்னா நாம கொஞ்ச நேரம் இயற்கையோட செலவிடணும் சகி. இயற்கையா? அதுக்கு நான் என்ன ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இயற்கைங்கிறது நம்ம வீட்டு வாசல்லையே இருக்கு.
சாயங்கால நேரத்துல வேலையெல்லாம் முடிஞ்சதும் அப்படியே உங்க வீட்டு மாடிக்கோ இல்ல பால்கனிக்கோ போங்க. அந்த வானத்தை பாருங்க, வீசும் காத்த அப்படியே உங்க முகத்துல வாங்குங்க. அந்த ஒரு நிமிஷம் வர்ற குளிர்ச்சி இருக்கு பாருங்க, அது உங்க மனசுல இருக்கிற அத்தனை சூட்டையும் தணிச்சிடும். உங்க வீட்ல சின்னதா 2 செடி இருந்தா கூட போதும் சகி. அதுக்கு தண்ணி ஊத்துறது, புதுசா வர்ற துளிர பாக்குறது, ஒரு முட்டு மலர்றத ரசிக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. செடிகளோட பேசும்போது நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் காணாம போகும். அந்த பச்சை பசேல்னு இருக்கிற நிறத்தை பாக்குறப்பவே நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற பசங்க விளையாடுறது, மரங்கள் அசைறது, இதெல்லாம் வேடிக்கை பாருங்க. நம்ம போன் திரையையே பார்த்துட்டு இருக்கிற நம்ம கண்ணுக்கும் சமையல் புகையிலேயே இருக்கிற நம்ம மூச்சுக்கும் அந்த வெளிக்காத்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இயற்கைக்கு ஒரு குணம் உண்டு சகி, அது நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்காது, ஆனா அமைதியையும் நிம்மதியையும் அள்ளி அள்ளி தரும். டென்ஷனா இருக்கிற நேரத்துல சும்மா வெறும் கால்ல மண்ணுல இல்ல புல்லுல நடந்து பாருங்க, உங்க உடம்புல இருக்கிற சோர்வு அப்படியே இறங்குறத நீங்க உணரலாம். என்ன சகோதரிகளே, நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த 5 விஷயங்களும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா இதை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க ஒரு இல்லத்தரசியா மத்தவங்களுக்காக உழைக்கிறவரா மட்டும் இல்லாம ஒரு மகிழ்ச்சியான மனுஷியா வாழணுங்கிறது தான் இந்த தோழியோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் எது, இல்ல நீங்க இதுல எதை முதல்ல செய்ய போறீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க மனசுக்கு ஆறுதல் கொடுக்கிற நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் ஒரு தோழியின் குரல் என்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதையும் மறக்காம பாருங்க. நாம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி மனசு விட்டு பேசலாம். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சகி, இன்னைக்கே இந்த நிமிஷமே உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகள், ஏமாற்றங்கள், கவலைகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அப்படியே தூக்கி போட்டுடுங்க. ஒரு புது மனுஷியா புது தெம்போட மகிழ்ச்சியா வாழ நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படி நீங்க நிஜமாவே தயாரா இருந்தா ஐ எம் ஹாப்பி உமன் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் நான் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா உங்க மனசு லேசாகி நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுல தான் ஒரு சகோதரியா எனக்கும் பெரிய சந்தோஷம். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க, அன்பை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, மகிழ்ச்சியா வாழுங்க. தேங்க்யூ.